ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே சரணம், ஜெயராமமூர்த்தியே சரணம், ரவி குலத்திலகனே சரணம். ஜெயராமமூர்த்தியே சரணம், ரவி குலத்திலகனே சரணம். என்ன அகலையின் குரல் கேட்கிறது? நான் அவளுக்கு கொடுத்த சாபம் நீங்கி விட்டதா? பகவான் அவதரித்து விட்டாரா? நான் யாரை காண வேண்டும் என்று பலகாலம் இங்கு வந்து தவம் செய்து கொண்டிருந்தோனோ அந்த பக்தவசலன் தன் அவதார காரியங்களை நிறைவேற்ற கௌசிக முனிவருடன் புறப்பட்டு எனது ஆசிரமத்திற்கே வந்து விட்டாரா? அந்த சத்தியமூர்த்தியை, சாந்த சுரூபை நானும் தரிசிக்க உடனே செல்கிறேன். ரகுநந்தனே, ரவிவம்ச திலகனே, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே, நான் பெண்ணாக பிறந்தும் என் பேதமையால் நஞ்சியது அமுதமேது என்பதை புரிந்து கொள்ளாமல் நிலை தடுமாறி எண்ணற்ற காலங்கள் இதயமே இல்லாத கல்லாக கிடந்தேன். பிரபு, இன்று தங்கள் கால் பட்டதால் எனக்கு நேர்ந்த கடுமையான சாபம் நீங்கியது. இழந்த பெண் வடிவை மீண்டும் பெற்றேன். மானிடர்களின் துயர் நீக்க வந்த மகானுபாவனே, என் வினை தீர்த்த என் பாதங்களை வணங்குகின்றேன். முனிபுங்கவரே, இதென்ன அதிசயம்! நாம் வந்த வழியில் கிடந்த ஒரு கல் மீது என் கால் பட்டதும் அந்த கல் ஒரு பெண்ணாக மாறிவிட்டதே. ராமா, உன் பாதங்கள் சாதாரணமானவைகளா? எத்தனையோ ஆயிரம் ஞானிகளும் தேவர்களும் தேடியும் கிடைக்காததாயிற்றே. அந்த திருவடிகள் பட்டால் மலைகளெல்லாம் மாணிக்கங்களாகும், கடலெல்லாம் அமுதமாகும் என்னும் போது ஒரு கல் பெண்ணானதா ஆச்சரியம்? ஐயனே, யார் இந்த அம்மையார்? ராமா, ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் அமுதம் பெறுவதற்காக திருப்பார்க்கடலை கடைந்த போது அமுதம் பிறப்பதற்கு முன் அந்த பார்க்கடலில் பிறந்தவள் இந்த அகலியை. இந்த உத்தமியை முத்கல முனிவர் மகளாக ஏற்று கௌதம முனிவருக்கு திருமணம் செய்து வைத்தார். ஐயனே, பார்க்கடலில் பிறந்து பரிசுத்த முனிவருக்கு பத்தினியாக இருந்தும் இவர் இத்தனை காலம் கல்லாக இருந்த காரணம் என்னவோ? ராமா, இவள் பார்க்கடலில் பிறந்த போதே இவள் அழகைக் கண்டு ஆசைப்பட்ட தேவேந்திரன் கௌதமர் இவள் கைப்பிடித்ததும் ஏமாந்தான். இவளை எப்படியாவது அடைய வேண்டும் என்று எண்ணி ஒரு நாள் நள்ளிரவில் கௌதமர் ஆசிரமத்துக்கு வந்தான் தேவேந்திரன். உள்ளே அகலிகையுடன் உறங்கிக் கொண்டிருந்த கௌதமரை எப்படி வெளியேற்றுவது என்று யோசித்தான். சேவல் ரூபம் எடுத்து கூவினான். அதை
சத்தம் கேட்ட கௌதமர் விழுந்து விட்டது என்று எண்ணி நீராட புறப்பட்டு சென்றார். அவர் சென்றதும் தேவேந்திரன் கௌதமரை போல் வடிவெடுத்து ஆசிரமத்துக்குள் சென்றான். நீராடச் சென்ற கௌதமர் வானத்தை பார்த்து விடுவதற்கு இன்னும் நெடுநேரம் இருப்பதை உணர்ந்தார். குழப்பத்துடன் மீண்டும் ஆசிரமத்துக்கு திரும்பினார். ஆசிரமத்தை நெருங்கியதும் கௌதமருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் தோன்றியது. அதே நேரத்தில் கௌதமர் வருவதை அறிந்த தேவேந்திரன் ஒரு பூனையாக மாறினான். திருட்டுக்குணம் கொண்டவன். தன் செயலுக்கு தகுந்தபடி அவன் எடுத்த உருவம் சரியானதுதான். அது சரி சுவாமி, பிறன் மனைவியை விரும்பிய அந்த பொல்லாதவனை தேவர்க்கு அரசனாயிற்றே என்று கௌதமர் மன்னித்து விட்டாரா? அந்தஸ்தை கருதி ஒருவரை மன்னிப்பதும் மறப்பதும் முற்றுந்துறந்த முனிவர் கூட்டத்தில் நிச்சயம் நடக்காது. அப்படி இருக்க கௌதமர் தேவேந்திரனை மட்டும் சும்மா விட்டு விடுவாரா? வஞ்சகமாக மாற்றான் மனைவியை சுகித்த அவன் உடம்பெங்கும் அழுகி கீழ்வழியும் கண்களாக போவது என்று சபித்து விட்டார். பின்னர் தேவேந்திரன் எப்படி அந்த சாபத்திலிருந்து மீண்டான்? பிதுரு தேவதைகள் யாகங்களில் தங்களுக்கு கிடைக்கும் அவி உணவுகளையும் தங்கள் தவத்தின் மகத்தான சக்திகளையும் இந்திரனுக்கு கொடுத்து அவனை கௌதமர் சாபத்திலிருந்து மீட்டனர். கணவரின் கோபத்தைக் கண்டு ஸ்தம்பித்து நின்ற இந்த அம்மையார் கல்லாகவே மாறிவிட்டாரா? இல்லை, கௌதமர் தான் இவளை கல்லாக கிடக்கும்படி சபித்தார். ஐயனே, தவறு செய்தவன் தேவேந்திரன். கௌதமர் அவனை சபித்தது சரிதான். ஏமாற்றப்பட்ட இந்த அம்மையாரை ஏன் சபித்தார்? அதற்கு நானே விடை சொல்கிறேன். ராமச்சந்திரமூர்த்தியே, நான் ஏமாற்றப்பட்டவள்தான் என்பதை என் கணவர் ஒப்புக்கொண்டாலும் அதனால் வரை மாமுனிவராகி அவருடன் சேர்ந்து நான் நடத்திய தவ வாழ்வின் சக்தியை கொண்டு என் கணவருக்கும் மாற்றாருக்கும் வித்தியாசம் தெரியாமல் இந்திரனை என் கணவர் என நினைத்து அனுமதித்தது தவறுதானே? நான் நடந்து கொண்ட விதத்தினால் ஏற்பட்ட தவக்குறைவை நிறைவு செய்ய நான் மனதை கல்லாக்கிக் கொண்டு தவம் செய்வதை விட நீ கல்லாகவே கிடந்து தவம் செய்வாயாக என்று சபித்து விட்டார். தாயே, நீங்கள் அந்த சாபத்திற்கு விமோச்சனமே கேட்கவில்லையா? கேட்டேன் சுவாமி. பகவான் ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக அவதரித்து விஸ்வாமித்ர முனிவருடன் இவ்வழியே வருவார். அவர் பாதம் பட்டதும் உனது சாபம் நீங்கும் என்று சாப விமோச்சனம் கூறி அருளினார். ஆமாம், இவ்வண்ணம் நிகழ்ந்ததுதான் இந்த அகலிகையின் சாப விமோச்சனம். ராமா, நின் மெய்வண்ண பாதங்களைத் தவிர இந்த மேதினி உய்யும் வண்ணம் ஏது? மக்கள் உயரும் வண்ணம் தான் ஏது? மைவண்ண தரக்கியை மகத்தான வெற்றி கொண்ட மலைவண்ண தன்னலே, அடியேன் நின் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். அந்த வண்ணமிக்க கால்களை வணங்கத்தான் காற்றையே வாகனமாக்கிக் கொண்டு ககன மார்க்கமாக வந்தேன்.
ஸ்ரீராமா, இந்த கௌதமனின் பணிவான வணக்கத்தை ஏற்றள வேண்டும் பெருமாளே. வாருங்கள் கௌதமரே, வாருங்கள். தக்க தருணத்தில் தான் தாங்களும் வந்திருக்கிறீர்கள். பகவானின் இந்த ராமாவதாரம் துஷ்ட நிகிரகத்திற்காக மட்டுமல்ல, நம்மை போன்ற முனிவர்களின் வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற சிஷ்ட பரிபாலனத்திற்காகவும் தான். அதன்படி நடந்ததுதான் தங்கள் அகலிகையின் சாப விமோசனம். முனிவர் பெருமக்களே, எல்லோரையும் போல் மாயைக்கும் விதிக்கும் கட்டுப்பட்டு பிறந்திருக்கும் என்னை மலையளவு புகழ்கிறீர்களே. ராமா, மக்களின் நலனை கருதி மாயை விதி ஆகியவற்றுக்கு உன்னையே உட்படுத்திக் கொண்டு பிறந்தவன். அதனால் உன்னால் அவைகளுக்கு உள்ளேயும் இருக்க முடியும், வெளியேயும் செல்ல முடியும். அத்தகைய மகானுபாவனான நீயே எடுத்திருக்கும் மானிட பிறவிக்கு ஏற்ப நடக்கிறாய். நாங்கள் என்னதான் தவம் செய்தாலும் மாயைக்கும் விதிக்கும் கட்டுப்பட்டு அதனால் ஏற்படும் காமம், குரோதம், மயக்கம் என்னும் தீய பிடியில் சிக்கி சோதனைக்குள்ளாகிறோம். ஐயன்மேல், ஆத்ம ஞானிகளுக்கு வரும் சோதனைகள் அவர்கள் மனோபலத்திற்கு வைக்கும் பரிசோதனைகளே. இந்திரனால் தங்களுக்கு நேர்ந்த சோதனையும் அத்தகைய ஒன்றுதான். தாங்கள் அதை சுலபமாக வென்றுவிட்டீர்கள். தங்கள் பத்தினியாரும் கல்லாக கிடந்து கடும் தவம் செய்து முன்னிருந்ததை விட பெரும் தவசக்தியை பெற்றுவிட்டார். அத்தகைய உத்தமியை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். ஆமாம் கௌதமரே, முன்பு காமதேனுவின் பாலாக இருந்தாலும் கறந்து காய்ச்சப்படாத பாலை போல இருந்தாள் அகலிகை. இன்று தவம் என்னும் நெருப்பால் காய்ச்சப்பட்டு அருள் என்னும் கற்கண்டு பொடி தூவிய பாலாக திகழ்கிறாள். நாளை பஞ்சபத்தினிகளில் ஒருத்தியாகவும் திகழப் போகிறாள். இந்த மங்களமானவளை தாங்கள் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுவாமி, அருளே வடிவாகிய ராமரும் தவமே வடிவாகிய கௌசிகரும் சொல்லும்போது என்னால் மறுக்க முடியுமா? அகல்யை நான் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்கிறேன். அகல்யா, விதியினால் பிரிந்த நம் இருவரையும் அருளினால் ஒன்று சேர்த்து வைத்த இந்த அவதார மூர்த்தியை நாம் அகமகிழ்ந்து வணங்குவோம். வா. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி. ஐயனே, இந்த அரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் முன்கூட்டியே அறிந்து என்னையும் அழைத்து வந்து இங்கே நடக்கச் செய்தவர் பிரம்ம ரிஷி விஸ்வாமித்ர முனிவர்தான். அவருடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த வாழ்த்து வேதங்களே ஓரூறு பெற்று வந்து வாழ்த்துவதற்கு சமமாகும். கௌசிகரே, எங்களையும் தங்கள் சிந்தையில் வைத்திருந்து காலமறிந்து கடவுள் அருளால் எங்கள் வாழ்க்கையை மலரச் செய்த தங்களையும் நாங்கள் வணங்குகிறோம். கௌதமரே, நான் இந்த விஸ்வத்துக்கே மித்திரன் என்னும் போது இதில் வாழும் முனிவர்களுக்கும் மித்திரன் தானே. அதனால்தான் நான் தங்கள் நண்பர் என்ற முறையில் என் கடமையை செய்தேன். தங்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு தங்கள் இல்லறம் நல்லறமாகவும் விளங்க வாழ்த்துகிறேன். கௌதமரே, நாங்கள் மிதிலையில் நடக்கும் ஜனகரின் யாகத்திற்கு செல்ல வேண்டும். மகிழ்ச்சியோடு வெளியடையுங்கள். ராமா எனும் உன் திருநாமம் தாரக மந்திரமாக யுக யுகாந்திரத்திற்கு ஒலிக்கட்டும். ஐயனே, எதிரே ஒரு அழகான வளைவு தெரிகிறதே, அது என்ன? ராமா, இதுதான் விதர்ப்ப தேசத்தின் தலைநகரான மிதுலாபுரி. அதனுடைய நுழைவு வாயில்தான் தெரிகிறது. இந்த மிதிலியை தலைநகராக கொண்டுதான் நமக்கு யாகத்திற்கு அழைப்பு அனுப்பின ஜனக மகாராஜா ஆண்டு வருகிறார். பெருமானே, ஜனகர் எங்கள் தந்தையைப் போல் பெரும் வீரம் படைத்தவரோ? லட்சுமணா,
ஜனக மகாராஜா வீரம் படைத்தவர் மட்டுமல்ல, எந்த பற்றுகளும் இல்லாத சிறந்த ஞானியும் கூட. குருதேவா, அரண்மனையில் அரச போகங்களுக்கு நடுவே வாழும் ஒருவரால் ஆசைகளும் பற்றுகளும் அற்றவராக வாழ முடியுமா? ஏன் முடியாது? தடாகத்தில் கிடந்தாலும் தாமரை இலைகள் தண்ணீரில் நனையாமல் தனித்து பசுமையாக இருக்கிறதல்லவா? அதே போல ஜனகர் என்னதான் அரச போகத்தில் இருந்தாலும் அவைகளில் மனதை மயங்க விடாமல் வைராகிய சித்தமுள்ள மகானாக இருக்கிறார். ராமா, நான் அரசனாக இருந்து முனிவரானதால் எல்லோரும் என்னை ராஜரிஷி என்று அழைக்கிறார்கள். ஆனால் ஜனகனோ அரசனாயிருந்து கொண்டு தபசிகளின் நெறிகளை கடைபிடிப்பதால் அவனும் ஒரு ராஜரிஷிதான். சுவாமி, உங்கள் இருவரில் யார் கடைபிடிக்கும் நெறிகள் மேலானவை? லட்சுமணா, என் ஒருவன் உயர்வுக்காக நான் காப்பாற்ற வேண்டிய நாட்டை விட்டு வெளியேறினேன். ஆனால் மக்களையும் காப்பாற்றிக் கொண்டு மனம் என்னும் தோணியில் முக்தி என்னும் கரையை நோக்கி போகிறானே, அந்த ஜனகன்தான் என்னை விட உயர்ந்தவன். வாருங்கள், நாம் மிதலைக்குள் செல்வோம். உங்கள் வரவால் இந்த மிதலை பெரும் சிறப்பை பெறப்போகிறது. முனிபுங்கவரே, அதோ பாருங்கள், அந்த வளைவின் மீது பறக்கும் விதர்ப்ப நாட்டு கொடி கூட நம்மை வாருங்கள் வாருங்கள் என்று கையசைத்து அழைப்பது போல் அழகாக பறக்கின்றது. ஆமாம் லட்சுமணா, இந்த மிதிலாபுரி செல்வங்கள் அனைத்தும் செழித்து கொழிக்கும் சிறப்பான நகரம். செல்வம் இருக்கும் இடத்தில் திருமகளும் இருப்பாள். உன் அண்ணன் ராமனோ செல்வ மகளின் நாயகனான திருமாலின் அம்சமாக விளங்குபவன். அதனால்தான் மாமனார் வீட்டிற்கு வரும் மருமகனை வாவா என்று அழைப்பது போல் அந்த கொடியும் அழகாக அசைந்து பறக்கிறது. நாம் அதன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு மிதிலைக்குள் செல்வோம். வாருங்கள்.